அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தோசை மாவு அரைக்காமலே சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்புமே வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அதோட கலர் வந்து நமக்கு கொஞ்சம் போல் மாறி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு துண்டு இஞ்சை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் வந்து ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுமென்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் போல் லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டுலேயே வந்து நமக்கு கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளெண்டரில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்டட், நான் ரோஸ்டட் எந்த ரவை இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு இல்லை அப்படின்னா இடியாப்ப மாவு எது இருந்தாலுமே பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிச்ச தயிர் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட மாவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நார்மலாக எப்படி நம்ம தோசை மாவு கரைப்போமோ அதே போல் தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் இது மிக்சரை அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போயும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்து இப்போ நான் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். அதே போல் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சேர்த்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. சூப்பராக மாவு வந்து நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். நான் அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லையா நம்ம ஆப்ப கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பாக நல்லா உப்பி வரத்துக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தட்டை மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு அப்படியே அதை வேக விடணும். லோ ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா மேலோட்டம் மட்டும்தான் உங்களுக்கு வேகுமே தவிர உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வேகாது. ஸோ இப்போ அதை கரெக்டாக திருப்பி போட்டுருங்க, அது அழகாக வந்துடும். ஸோ திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் போல் எண்ணெயை சேர்த்துட்டு அகைன் நீங்கள் தட்டை மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு அதை வேக வச்சு எடுக்கணும். வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட தோசை ரெடிங்க.
எந்த அளவுக்கு அழகா எவ்வளோ அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க. அந்த ஷேப்புமே பாருங்க கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டான ஒரு ரவுண்டு ஷேப்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாரி உங்ககிட்ட கடாய், இல்ல தாளிப்புக்கு யூஸ் பண்றது என்ன இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கங்க. இல்லாத பட்சத்தில நீங்க கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல நாம மீதி உள்ளதையும் நாம சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அவ்வளோதான், சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டான ஷேப்பில் 2 சைடுமே ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நான் எடுத்த கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 4 தோசை கிட்ட வந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். மாவு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே தெரியவே தெரியாது நம்ம ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை சட்னியோட தாளிக்காமல் சட்னியோட சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.